இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்களா? இதுங்க பண்ணி வைக்கிற கூத்த பாத்தியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செழியன இந்திரா பக்கம் வர வச்சிருச்சுங்க. நேத்து பிறந்தது முதற்கொண்டு எவ்வளவு விவரமா இருக்குன்னு பாத்தியா? தெளிவா அவங்க அப்பாவை அவ அம்மா பக்கத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா பாரு. இதையெல்லாம் பார்க்க போனா நாம ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட தோத்துதான் போயிட்டு இருக்கோம். என்ன எலி, கபிலன் அம்மா சரியான டென்ஷன்ல இருக்காங்க போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கபிலன் இவ்ளோ பதட்டமா யோசிக்கிறத பார்த்தா இன்னும் அந்த டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு ஐடியா கிடைக்கல போல இருக்கு. அவனுக்கு ஐடியா வரட்டும், எப்படி நமக்கு தெரியதானே போகுது, பாத்துக்கலாம். ஆனா கபிலனோட அம்மா செழியன் மாமாவை பார்த்து கோவமா இருக்காங்களே தவிர இன்னும் எதுவும் ஆக்ஷன்ல இறங்கலையே. எனக்கு தெரிஞ்சு ரித்திகா ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அடம் பிடிக்காத. சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. பாவி சொன்ன கேளு, சும்மா இரு. இவ ஏன் தான் இப்படி பண்றாளோ? பாவி வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாளே. ஐயோ, இந்த கொன்றாவிலாம் என்னால பொறுத்துக்கவே முடியல. எல்லாம் அந்த அயலியும் சிவாவும் பண்ற வேலை. ரித்திகா, அயலியும் சிவாவையும் உண்மை சொல்ல வைக்கிறதுக்காக ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னல, முதல்ல அதை செய். இப்படியே பேசாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவசரப்படாதீங்க அத்தை, அதுக்கான டைம் இப்பதானே வந்திருக்கு. இனிமே பாருங்க ஆட்டத்தை.